இல்ல சொரங்க பிடிச்ச கையும் புண்டையில கை வச்ச கையும் கம்முனுக்காதான். நான் இங்கே அமைச்சர் அறிவழகா. நாம சேர்ந்தா நான் வந்து கூத்தாடுறேன். இங்க பாத்து பேசுறா. இன்னைக்கு இங்க கட்டிட்டு இருந்தங்க. பொறுமை சாமி. கொன்று விடுவேன் ஜாக்கிரதை. நான் செத்தே விடுவேங்க. அப்படி சபைக்கு தாழ்ந்த வணக்கம். ஆமாங்க, சபைக்கு தாழ்ந்த வணக்கம். அமைச்சர்களே, சுவாமி, திருவாக்கும் மாபெரும் புண்ணிய சபை. புண்ணிய சபை, மாபெரும் புண்ணிய சபைங்க. புண்ணிய திருச்சபை. ஆண்களா பிறந்த அப்பமாரும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் அரும்பெரும் தாய்மார்கள். ஆமாங்க. கல்வி செல்லும் மாணவ மாணவிகள். ஆமாங்க, பள்ளி மேய்க்கிற மாணவர்கள். பள்ளி செல்லும் மாணவர்கள்ங்க. யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்று அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். ஆமா சாமி. அச்சம் அச்சம், மடம் மடம், ஞானம் ஞானம், பயம் பயம், பயற்பணம் பயற்பணம், ஐம்புலங்களை அடக்கி ஐயமுலக பேசணும். ஐயமுலக ஆளுக்குன்னா அவரை என்ன நாட்டுல எங்கன்னு சொல்ல போய் பல்லு தடுக்குங்க. கை கட்டி வாய் மூடி கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில். கேட்கும் கேள்விக்கு பதில். ஆமா, நமக்கு என்ன போய் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றான். சரிங்க அமைச்சரே. சொல்லுங்க மகாராஜா. இருந்தாலும் தெய்வலோகத்தில் கூடினால் தேவசபை, தேவசபை. இந்த பூலோகத்தில் கூடினால் ராஜ புண்ணிய சபைங்க. ராஜ புண்ணிய திருச்சபை. ஆமா, இந்த ராஜ புண்ணிய திருச்சபையில் அரங்கேற்ற செயற்கை நாடகம் என்ன? எங்க நாடகம் பெருதினம் அடிச்சுட்டு வந்த உடனே சொல்லுடா. ஆடா அனுப்ப புண்டைய இல்ல இதுவே தெரியாம முன்னாடி அடிச்சுட்டு இருக்கிறப்ப உனக்கு இப்ப நாடகம் பேர் சொல்லணும். சொல்லு. சொல்ற மாதிரி சொல்லுவீங்களா? சொல்றேன். அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி. இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைக்கணும், வால்யூம் கம்மியாகுது. சத்தங்க சவுண்ட் கம்மி. அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி. ஓயா இன்னும் சத்தமா பேசு. ரேடியோ வச்சிரு, உங்க சவுண்ட் வச்சு சவுண்டா எக்கோ அடிக்கணுங்க கோயிலுக்கு. அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி. நீ போய் கல்ல புழுவக்கடி. நாடகம் மாத்திட்டாங்க. நீ அடிக்கிறது கூட சத்தம் கேட்கலாம். கேட்டனா இன்று வைத்துள்ள நாடகம் பெரியாண்டிச்சி கொள்ளை. ஆமாங்க, அதாவது பெரியாண்டிச்சி மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய அருமையான நாடகத்தில் இந்த ராஜசபையில் அரங்கேற்றம் செய்திருக்கார்கள். அரங்கேற்றம் செய்த ஊர் பொதுமக்கள், ஊர் பங்காளிங்க, வீரமாத்தி அம்மன், கருப்பனார் சாமி பங்காளிங்க. இன்னும் ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரமாண நாயகன் யாரு யாரு கருப்பனாராயன் திருவிழாவை முன்னிட்டு, இன்னும் வீரமாத்தி அம்மன், இன்னும் வீரமாத்தி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காது இருக்கும் பங்காளிகளா ஒன்று கூடி நமக்கு ஓரிரு சமாளித்து வைத்திருக்கார்கள். கடை வெட்டிட்டு இருக்காங்க. கடை வெட்டுனாங்க, நம்ம சும்மா விட்டாங்க. தன்னை போல நமக்கு போதும் என்று அன்னதானம், அன்னதானம் போதாது எனக்கூடிய சொர்ணத்தை கொடுத்து ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார்கள். ஆமா சாமி, அரங்கேற்ற நல்ல உள்ளங்கள் ஆண் புலவுக்கு மறுத்துவிட்டாண்டு பெண் புலவுக்கு பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு உறைவற்றாசிரமம் ஆண்டவர்கள் பெற்று என்றும் வாழ்வு கொள்ளாதாக வாழ வேண்டும். ராமோஜயம். அது மட்டுமல்லாமல் நாம் வேடம் திரைத்து வெளியே வந்தவுடனே நமக்காக அன்பளிப்பு கொடுத்த நம்மளை போல நாடக கலைஞர்கள் எல்லாம் யூடியூப் வாயிலாக நம்மளை நாடெங்கும் உலகெங்கும் அதாவது அறிமுகம் செய்யக்கூடிய நமது செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் நமக்காக வருகை தந்திருக்கார்கள். விடி முப்பொழுதும் கையிலேயே ஒரு ஸ்டாண்ட் இல்லாம கையிலேயே பிடிப்பாரு வீடியோ. அதாவது அவங்க வந்தாங்கன்னா யூடியூப் சேனல் வந்தாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சு நிறுத்திட்டு போயிடுவாங்க. யாரோ ஆடுறாங்க யாரோ போடுறாங்க நம்ம பண்றோம். விடிய விடிய ஓயாம அந்த கையிலேயே பிடிச்சி கூட ஆடாம ஆமா நம்மளை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய நம்ம தெய்வமாக விளங்கக்கூடிய இன்னும் செல்வம் அண்ணா அவர்கள் நமக்காக வருகை தந்திருக்கார்கள். அவருக்காக நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கம். இருந்தாலும் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என் பெயர் என்ன, எனது ராஜ்யம் என்ன, அனைத்தும் உனக்கு தெரியுமா என்ன? சொன்னால் தெரியுங்க. ஒவ்வொன்று சொல்லி வருகிறேன், செவ கொடுத்து தாமதிக்க வேண்டும். அப்படியே கட்டுங்க. நான் அகிலத்தில் புகழ்பெற்ற
வந்த உடனே பாவம் கத்திட்டு கிடக்குறான். புரியுதா என்ன? புரியலீங்க, சொன்னால் தெரியுங்க. மன்னாதி மன்னர் பாட்டும் மன்னாதி மன்னர் போட்டும், மகரமுனி வேந்தர்கள் பாட்டும் மகரமுனி வேந்தர் போட்டும். இப்ப சொல்லிவிடுங்க. இப்ப கரெக்டா வந்து வாய் கையில எடுத்தாலும் வாய் பேசு. சாமி, மகரமுனி வேந்தர்கள் போற்றும் மகரமுடி வேந்தர்கள் போற்றிடும். திக்கெங்கும் பெயர் புகழ்த்த திக்கெங்கும் பெயர் புகழும் பதித்திட்ட சூழும் பாலும் சூழும் புழலும் சூழகின்ற புகழும் புகழகிட்ட புகழும் புகழும் பதித்த என் பெயர் பெயர் மூன்று லோகத்துக்கு அதிபதி மூன்றுலோகம் அதிபதி என் பெயர் பெயர் தேவ இந்திர மன்னன் ஏங்க ஏன் இப்படி தப்பா நினைக்கிற? கீழே என்ன? கீழே பூமி மேல ஆகாயம் கீழே பூமி மேல ஆகாயம் கீழே பூமி ஏங்க அல்ப பொண்ணாட பேசுற மேல படுதா இல்ல? உங்க புகழ இது மேல விடுறேங்க, அப்படி வேட்டு விடுற மாதிரி வயிற்று காலத்துக்கு வயிற்றுக்கா நம்ம பண்ணி பீக்க அதை வச்சு வயிற்று ரொம்ப நல்லதுங்க. பட்டத்து வெள்ளையானை பட்டத்து வெள்ளையானை பாறையால மலர் வாய்க்கால மலர் பூச்சக்கர குடை பூச்சக்கர குடை பிஞ்சாமரம் பிஞ்சாமரம் சப்த கன்னிகள் 7 பெயர் சப்த ஏழு பெயர் சப்த கன்னிகள் ஏழு பெயர் அனைத்தையும் தலைமை தாங்கிய தலைமை தாங்கிய என் பெயர் உன் பெயர் தேவகோமான் தேவேந்திரன் தேவகோமான் தேவேந்திரன். ஏங்க உங்களுடைய பெயர் தேவகோமான் தேவேந்திரனாக இருந்தாலும் அப்படி நான் இந்திரமனாக இருப்பினும் உங்களையும் பெற்றெடுத்தார் தாய் தந்தை யாரு? என்னை வெட்ட என் தாய் தந்தைகள் உங்கப்பா. நான் எப்படி பிறந்தேன்? அது உங்க அப்பனை தான் கேட்கணும், எப்படி பிறந்தேன்னு. உன்னை பெற்ற உன் தாய் தந்தை யாரப்பா? என் தாய் தந்தை உண்மைதான். இங்க வாங்க, ஏன்டா இது சொல்ல காட்டுற? என் தாய் தந்தையை கேக்குறேன். எங்க அப்பா பேர் தடி பேருக்கு தாண்ட வரேன். அவனோட எங்க அம்மா பேரு கூலி பேருக்கு குப்பாயி. சரி. எங்க ஆயா பேரு பண்ட பேருக்கு பாவாயி. ஏன் எல்லாம் பெருசா இருக்குது? ஆமாங்க, என்ன காரணம்? அதுக்கு விளக்கம் சொல்றவா? சொல். எங்க அப்பா தடி பேர் தாண்ட வரேன்னு சொன்னல, இந்த சோளக்கட்டெல்லாம் தடி போட்டு வந்து தட்டு இருப்பாங்க தெரியுமா? சரி, அந்த வேலை எங்க அப்பனுக்கு. அப்படியா? ஆமா, இருக்கட்டும். கூலி பேருக்கு குப்பாயின்னு சொன்னல, ஒரு 10 வாத்து கூட்டிக்கிறது. சரி, ஒரு காட்டுக்கு வேலைக்கு எங்க அம்மா கூட்டி போறது 10 வாத்த 200 ரூபான்னு பேசிக்கிறது அவங்களுக்கு. ஒரு ஆளுக்கு கூலி 200 ரூபா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா கொடுக்கறது 150 ரூபா தான் கொடுப்பா. சரி, 50 ரூபாய் திடீர்னு போடுவா. அதனால கூலி பேருக்கு குப்பாய் எங்க அம்மா பேரு. அப்புறம் ஊர்ல அண்டா கொண்ட ஜாமல வாடகைக்கு வருது பாத்தியா? சரி, இது வாடகைக்கு அரமானத்துக்கு அதெல்லாம் வாங்கி வீடு நிறைய சேர்த்துக்குவா. ஓ, இந்த பித்தாள் அண்டா கால் செயின் திருட்டுனாக்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவா. சரி, அதனால எங்க ஆயாவுக்கு பண்ட பரத பாவாய். இனிமேல் உன் வரலாறு கேட்க மாட்டேன். இனிமே வெளியே யாரும் கேட்க கூடாது.
உன் பெயர் தேவகோமானாக இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தைகள் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என் தாயார் அதிதிதி தாயார் அதிதிதி. உமிழான். சரிங்க. தாய் 2 இருந்தா தந்தை ஒரு 5,000 வேணும்ல? என் தந்தையார் தந்தையார் காசிப மகாமுனிவர். காசிப மகாமுனிவர். காசிப மகாமுனிவருக்கும் அதிதிக்கும் அதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். அசுரர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். அப்படி நாங்கள் பிறந்து பிறந்து நான் ஆளக்கூடிய என் தேசம் உன் தேசம். உண்மையும் நானாலோ தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம். இப்படி 3 லோகத்தை அரசாட்சி செய்யக்கூடிய தெய்வகோமான் தேவேதமாக இருப்பினும் நான் மாலையிட்ட என் தேவியாயா நம்பா நீ மாலையிட்ட உன் தேவியா தேவையா இந்திராணி திருமண செய்தி சித்திரசேனன் மந்திரமாலா தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து தினந்தோறும் நாட்டில் என்ன வேலை நம்பா 33 கோடி தேவர்கள் 88 சிவார்கள் எண்ணல் ஜம்புள்ள சித்தி உத்தியாதி தேவாதியவர்கள் அனைத்து தேவர்களுக்கும் நம்பா சுவாமி 32 அடி சிம்மாசனத்தில் அமர்ந்து நீதி நேர்மை யாவது நியமாயிக்கக்கூடியவன் நான். நீதி நேர்மை தவறாம ஆட்சி செய்றீங்க. உண்மைதான். சரிங்க. அப்படி நான் தேவலோகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இன்று தேவ சபையை வைக்க வேண்டும். சகல தேவர்களை சந்திக்க வேண்டும். அதனால அவரை சந்திக்கும் முன்பதாக என் தேவியாகப்பட்ட இந்திராணியை அழைத்து வா. பிறகு உன்னை சந்திக்கிறேன்.